தமிழ்நாட்டில் இந்த பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த தேர்தல் நடைபெற்றக்கூடிய தேர்தல் இது உண்மையான ஜனநாயக பூர்வமான தேர்தல் அல்ல. வாக்காளர் கொடுக்க வேண்டிய கொடுத்திருக்கக்கூடிய அந்த பணங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையம் செயல்பட முடியாத ஒரு நிலை கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்பொழுது தமிழ்நாட்டில் ஏதோ அமைதியாக தேர்தல் நடைபெற்றது என்று சொன்னால் கூட இது அமைதியான தேர்தலாக கருத இயலாது. என்று சொன்னால் வாக்காளர்களுக்கு போட்டி போட்டு அவர்களை ஊழல்படுத்திய பிறகு இது அமைதியான தேர்தல் எப்படி என்று சொல்ல முடியும்? இந்த தேர்தலில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் கூடுதலான வாக்குப்பதிவுக்கு காரணம் தனிப்பட்ட எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லை. மாறாக வழக்கமாக இருமுனை போட்டியாகத்தான் இருந்திருக்கிறது பெரும்பாலும். ஆனால் இந்த முறை 5 கட்சிகள் 6 கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை இறக்கிய காரணத்தினால் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கட்சிக்கு வாக்குகளை சேகரிக்கக்கூடிய வகையில் களமிறங்கி வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்த காரணத்தினால் ஒட்டுமொத்தத்தில் இந்த தேர்தலில் வாக்காளருடைய வாக்களிப்பவருடைய சதவீதம் அதிகரித்திருக்கிறது. ஆனால் என்னுடைய கவலை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக நான் சொல்ல விரும்புவது, இது தமிழ்நாடு அளவுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று கருதவில்லை. இந்திய அளவுக்கு தேர்தல் ஆணையம் இதுக்கு இந்த பணப்பழக்கம் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு உருவாவது எந்த விதத்திலும் சரியானதல்ல. நாளடைவில் ஜனநாயகம் இது படுகொலைக்கு தள்ளப்படும். படுகொலை இன்னும் சொல்ல போனால் பட்டப்பகையிலே இது படுகொலை செய்யப்பட்டிருக்கிறதாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது. எனவே இதுல இந்த நாட்டில் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், ஜனநாயகம் தலைக்க வேண்டும். ஏழை எளியோரும் எல்லாரும் நாட்டு மன்னர்கள், எல்லோரும் ஜனநாயகத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள், ஜனநாயகத்தினுடைய மாண்பு என்ன, அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய கருத்து என்ன, அதனுடைய நோக்கம்தான் என்ன என்பதை புரிந்து கொண்டவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டில் வரக்கூடிய காலகட்டங்களிலாவது இந்த பணப்பழக்கங்களை அடியோடு தடுத்துவதற்கு உண்டான வழிமுறைகளை காணணும். இந்திய தேர்தல் ஆணையம் இது போன்று தேர்தல்களை அனுமதிக்கும் பட்சத்தில் இது எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு விரும்பக்கூடாத சம்பவங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையம் இனிமேலாவது தமிழ்நாட்டில் இந்த பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த தேர்தல் நடைபெற்றக்கூடிய தேர்தல் இது உண்மையான ஜனநாயக பூர்வமான தேர்தல் அல்ல.